அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல என்ன இருக்கு அப்படின்னா, "பகை என்னும் பண்பு இலதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையை ஒருவன் சிரித்து பொழுதுபோக்கும் விளையாட்டாகவும் விரும்பலாகாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த விளையாட்டா கூட அ அதுக்காக ஆசைப்பட்ற வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 871 அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய முக்கியமான செய்தி இதுதான். உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகள் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி பார்க்க போறோம். நமக்கு பூட்டானோட 4த் கிங் ஜிக்மே வாங்சுக் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ட விட கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இவர் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். 1972 சம்திங் அப்ப சொல்லியிருப்பார். அதன் பிறகு பார்த்தோம்னா, 2011ஆம் ஆண்டு ஐநா சபையில பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாரி கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அத பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2012ஆம் ஆண்டுலருந்து நமக்கு இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுட்டு வருது. எப்போ இந்த ரிப்போர்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 20ஆம் தேதி பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் பார்த்தோம்னா, மார்ச் 20ஆம் தேதி வந்து நமக்கு வரும். சரிங்களா? அந்த தினத்தன்று பார்த்தோம்னா, இந்த ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் மக்கள் நலன் ஆராய்ச்சி மையம். ஓகேங்களா? அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்க அடுத்தது ஐநாவின் நீடித்த வளர்ச்சிக்கான தீர்வு அமைப்பான கலப் ஆராய்ச்சி அமைப்புடன் இணைந்து இந்த வருடாந்திர தரவரிசை வெளியிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் தென் கேலப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அடுத்ததா பாத்தீங்கன்னா யுஎன்எஸ்டிஜி, யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. எப்ப வெளியிடுறாங்க? மார்ச் 20ஆம் தேதி இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் உலக மகிழ்ச்சி தினம் அன்று இந்த பட்டியல் வெளியிடப்படுது. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியா 8வது முறையாக பின்லாந்து அப்படிங்கிற நாடு வந்து இந்த பட்டியல்ல உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாடாக வந்திருக்கு. ஓகேங்களா? எப்பயுமே இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ்ல ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா பின்லாந்து அப்படிங்கிற இந்த நாடு உலகத்திலே மிகவும் மகிழ்ச்சிகரமான நாடாக வந்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டென்மார்க் 2வது பிளேஸ்ல டென்மார்க், 3வது இடத்துல வந்து ஐஸ்லாந்து, 4வது இடத்துல ஸ்வீடன், 5வது இடத்துல வந்து நெதர்லாந்து வந்து இருக்கு. ஓகேங்களா? இவங்க தான் டாப் 5ல இருக்காங்க. சரியா? அப்ப இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தரவரிசையில 118வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இந்தியா இந்த தரவரிசையில 118வது இடத்துல இருக்கு. நம்மளுடைய அண்டை நாடுகள்ல பார்த்தோம்னா, அவங்களோட ரேங்கிங்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இப்ப பாகிஸ்தான், நேபாள், சைனாலாம் நம்மளோட பெட்டரா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 126வது இடத்துல இருந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 118வது இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. சரியா? இதுதான் இந்த உலக மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.